ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இன்டர்வியூ டிப்ஸ் அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறோம். எல்லாருக்கும் இன்டர்வியூ டிப்ஸ்னால் என்னன்னு தெரியும். நிறைய இடத்துல அங்கே கொஞ்சம் விஷயங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க. புக்ஸில் இருக்கலாம், இன்டர்நெட்டில் எங்கேயாவது ஒன்று பார்த்துருக்கலாம். ஆனால் நான் பேச வர்றதெல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குது இன்றைக்கி ரெக்ரூட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் இன்றைக்கி என்ன நடக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் பேசுகிறேன். கொஞ்சம் கவனமாக எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த பயோடேட்டா ரைட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். காரணம் என்னென்னா, அந்த பயோடேட்டா நல்லா இருந்தால் மாத்திரம்தான் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அங்கே தொடங்கிடுது. உங்கள் பயோடேட்டா இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னு சொன்னால் உடனே உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு இன்டர்வியூ கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டர்வியூ டிப்ஸு, டெக்னிக்ஸு, அப்புறம் மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால் அந்த இன்டர்வியூ கூப்பிடுறதுக்கு மெயினாக காரணமாக இருக்கிற அந்த ரெஸ்யூமை நல்லா ரைட் பண்ணி வச்சுக்கணும். அந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இன்னைக்கு நான் பேச போகிற 10 பாயிண்ட். அந்த 10 பாயிண்ட் என்னென்னா அந்த இன்டர்வியூ டிப்ஸ். அந்த 10 பாயிண்ட்டும் ஓரளவுக்கு நீங்கள் அந்தந்த ஏரியாஸில் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக நமக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது, அதாவது ஆஃப்டர் அட்டெண்டிங் த இன்டர்வியூ வந்து நமக்கு ஃபெயிலியராக மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இன்னைக்கு நான் பேச போகிற அந்த இன்டர்வியூ டிப்ஸில் முதல் டிப் என்னென்னா, ரிசர்ச் தி கம்பெனி ஆர் இண்டஸ்ட்ரி. ஒரு அப்ளிகேஷனை நம்ம போட்டுடுறோம், பயோடாட்டா சென்ட் பண்ணிடுறோம், கால் பண்ணுறாங்க, நேராக போக வேண்டியது, இன்டர்வியூ உட்கார வேண்டியது. அங்கே போய் உட்காந்துட்டு இன்டர்வியூ தொடங்கின உடனேயே நம்ம, சார் நீங்கள் என்ன மாதிரி கம்பெனி, என்ன செய்கிறீங்க சார், எப்படி பிஸ்னஸ்லாம் நல்லா இருக்கா, இது நடந்ததுங்க, நான் இதுக்காக காமெடிக்காக சொல்லலை, நடந்தது, எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறேன். எப்படி சார் நம்ம கம்பெனியெல்லாம் எப்படி போகுது, நல்லா போகுதுங்களா, நமக்கு அங்கேயே பிரான்ச் இருக்குங்களா சார், அந்த ப்ராடக்ட் பண்ணுறீங்களா சார், பரவாயில்லைங்களா சார் அப்படின்னு போயிட்டு ஹெச்ஆர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அந்த கம்பெனியை பற்றி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு, இன்டர்வியூக்கு போகிறவங்க, கேண்டிடேட்டு அப்படின்னு கேள்வி கேட்டதை நான் கண் கூட பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால என்ன பண்ணணும்னா, ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச்னா என்ன பண்ண போகிறோம், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு, அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எங்கெங்க, டொமஸ்டிக் ஆப்ரேஷன்ஸா, இன்டர்நேஷனல் லொக்கேஷன்ஸில் ஆப்ரேஷன்ஸா, அவங்க எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கலாம், அந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்டாக இருக்கலாம். அதே போல் வந்துட்டு சர்வீஸ்குள்ளேயும் அவங்க இருக்கலாம். ஏதாவது ஒரு கம்பெனிங்க நீங்கள் கண்ண மூடி நினச்சி பார்த்தாலே தெரியும், மேனுஃபேக்சரிங்லையும் இருப்பாங்க, சர்வீஸ்லையும் இருப்பாங்க. மேனுஃபேக்சரிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லையும் இருப்பாங்க. அப்போது இன்க்ளூடிங் அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன மாதிரி எல்லாம் பண்றாங்க, எவ்வளவு சீக்கிரமா க்ரோத் ஆகுனாங்க, இன்டர்நேஷனல் லொகேஷன்ஸ்ல எந்தெந்த பிஸ்னஸ் இருக்காங்க, இன்னைக்கு அவங்க ப்ராடக்ட் இன்னைக்கு ஃபீல்டுல எந்த ப்ராடக்ட் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குது, ஒரு ப்ராடக்ட் டிமாண்ட்ஸை எப்படி வந்து இன்னைக்கு பப்ளிக்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, சேலஞ்சஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய மெயினா வந்து இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் யாரு, அதுக்கான வேலைகளை இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது அப்படின்றது மாதிரி நீங்க சும்மா வெப்சைட்ல போய் பார்த்தாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அது போக அந்த கம்பெனியை பத்தின டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரிசர்ச் த கம்பெனி. காரணம் என்னன்னா, அப்பதான் நம்ம அந்த கம்பெனியில போய் ஒர்க் பண்ண முடியுமா, லாங் டேர்ம்ல அங்க ஒர்க் பண்ண முடியுமா, நம்ம குவாலிஃபிகேஷன் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அங்கே நமக்கு சரியா இருக்குமா அப்படின்றத நீங்க ஆரம்பத்திலேயே ஸ்டடி பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு அந்த கம்பெனி செட் ஆகாது அப்படின்னு நினைச்சா நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க அப்ளை பண்றதுவோ அல்லது இன்டர்வியூ போறதவே நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்டர்வியூ போயிட்டு அட்டன் பண்ணிட்டு உங்களை செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இல்லைங்க சார் எனக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ரிமார்க்ஸ் ஆயிடும். ஓகே, இது ஒரு பாயிண்ட். தட் இஸ் ரிசர்ச் தி கம்பெனி, ஆல் அபவுட் தி கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ் பேக்ரவுண்ட். ரைட், அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட், யூ நோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு ஜாபுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அங்கே போயிட்டு அப்படின்றத இன்டர்வியூக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு டிசைன் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னா, எனக்கு டிசைன் இன்ஜினியரிங் ஜாப், நான் டிசைன் பண்ண தெரியும், எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவேன், எந்த ப்ராடக்டை நான் டிசைன் பண்ணுவேன், இதுதான் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க, ப்ராடக்ட் நாலேஜ் என்ன சாஃப்ட்வேர் டிசைனுக்கு யூஸ் பண்ண போறீங்க, எந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி தான் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரியும். அப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்கலாம்னா, எனக்கு டிசைன்ல
3D 2D மாடலிங் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், AutoCAD தெரிஞ்சிருக்கணும், சாலிட் ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கிரியோ ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அவங்க சொல்லி போட்டுப்பாங்க. அப்ப நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும், நம்ம சாலிட் ஒர்க்ஸ்ல ஒர்க் பண்றோம், அவங்க சாலிட் ஒர்க்ஸ் கேட்டிருக்காங்களா அல்லது ப்ரோஇ கேட்டிருக்காங்களா, இங்கேயே நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். இந்த இடத்துலயே நீங்க ப்ரோஇயே தெரியாது, அவங்க கேட்டிருக்கிறது ப்ரோஇ, உடனே நம்ம நேரா போய் நின்றுட்டு இல்லைங்க சார் எனக்கு ப்ரோஇ தெரியாதுங்க சார், சாரிங்க சார், அந்த வேலையை வச்சுக்க வேண்டாம். அடுத்து இந்த ப்ராடக்ட் டிசைன். என்ன ப்ராடக்ட்? நீங்க வந்து பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட்ஸ், கியர் பாக்ஸஸ், எக்ஸ்டர்னல் பாடி அதனுடைய டிசைன்ஸா இருக்கலாம், வேற என்ஜின் டிசைன்ஸா இருக்கலாம். அந்த டிசைன்ஸ்ல வரும்போது டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் வரும் இல்லையா? அப்போ அவங்க கேட்ட செக்மெண்ட் என்ன? ஒரு எஸ்பிஎம் மெஷின் டிசைனா, அல்லது வந்து காம்பனன்ட் ஸ்பேர்ஸ் டிசைனிங்கா, நீங்க மெஷின் பில்டிங்ல இருக்கீங்களா அப்படின்றது தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதே போல நீங்க டிசைன்ல மாதிரி இருக்கீங்களா, அவங்க டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்ல கேட்டிருக்காங்களா, அவங்க டிசைன் பண்ணிட்டு டெவலப்மெண்ட்டும் பண்ணணும், மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள போய் நிக்கணும்ன்ற மாதிரி அவங்க கேட்டிருக்கலாம். நீங்க வந்து டிசைன் மட்டும் தெரியும் ஓடி போய் நிற்பீங்க. அங்கே பார்த்தா இல்லைங்க, எங்களுக்கு டிசைன் டெவலப்மெண்ட் தட் இஸ் என்பிடில நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடலாம். இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். நீங்க இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஒவ்வொரு இடமும் மாறும், நான் எல்லா இடத்தையும் நான் பேச முடியாது, நீங்க அதை கேட்கறதுக்கு பொறுமையும் உங்களுக்கு இருக்காது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன். அதாவது யூ மஸ்ட் நோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்க என்ன வேலை அங்கே செய்ய போறீங்க, அவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க, இதுதான் நீங்க மெயினா பார்க்க வேண்டியது. ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்கும் போதே அங்கே கீழே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அதுல பர்டிகுலரா எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா ஒரே ஒரு இடத்துல வந்து அவங்க வேற ஒரு எக்ஸ்போஷர் வேணும்னு கேட்டிருப்பாங்க, அந்த எக்ஸ்போஷர் உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தெரிஞ்சுட்டு போயிட்டு எந்த இடத்துல லேக் ஆகிங்களோ அந்த இடத்துல அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன பண்ண போறீங்க, ஃபர்தரா ஸ்டடி பண்ண போறீங்களா, அந்த ஏரியாஸ்ல எத்தனை நாள்ல உங்களால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியா பண்ண முடியுமா, இல்ல அது பண்ணவே முடியாதா, கஷ்டமா இருக்குமா அப்படின்றதெல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து இந்த தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த ப்ராக்டிஸ் சம் காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லுவோம். காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து அந்த டாபிக் எடுத்துக்கிட்டா பெரிய டாபிக், அதை நான் அடுத்து பேச போறேன். இந்த 10 டிப்ஸ்க்கு அப்புறம் நான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பத்தி தான் பேச போறேன். ப்ராக்டிக்கலா ஜாப் இன்டர்வியூ நடக்கிற இடத்துல என்ன நடக்குதோ அதெல்லாம் நான் பேச போறேன். இது ஒரு பெரிய ஏரியா இருந்தாலும் நான் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். அந்த காமன் இன்டர்வியூ கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸஸ் என்ன, ஏன் இந்த ஜாப்புக்காக நீங்கள் வர்றீங்க, ஏன் அந்த ஜாப்பை விட்டீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க, என்ன மாதிரி சேலரி எதிர்பார்க்குறீங்க, ஏன் இந்த சேலரி எதிர்பார்க்குறீங்க, ஏன் இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எதனால இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் கண்டிப்பாக உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ஷார்ட் டேர்ம் பிளான் என்ன, லாங் டேர்ம் பிளான் என்ன, கரியரில் வந்து எதெல்லாம் அச்சீவ் பண்ணீங்க, அந்த மாதிரி எல்லாம் இது நிறைய இருக்குதுங்க. அந்த காமன் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்ல அது ஒரு பெரியது. நான் பேசுறேன், அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க தயவு செய்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 4 என்ன? அச்சீவ்மெண்ட். ஏன் அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம் அப்படி இந்த இன்டர்வியூ டிப்ஸ் 10ல ஏன் அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் ஹைலைட் ஆகுதுன்னா, ஏதோ ஒர்க்கு போனோம் வந்தோம், அடுத்து ஒரு சம்பளம் பத்தல, வேற பெட்டர் சேலரிக்காக போனேன் சார், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. பொதுவாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்போம். அக்கௌண்ட்ஸ்லயே வந்து ஒரு 2 வருஷம் பண்ண முடியாத அந்த அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அச்சீவ்மெண்ட்டு டிசைன்ல வந்துட்டு ஒரு ரிஜெக்ஷன் ரேட், ஒரு என்பிடி டிபார்ட்மெண்ட்ல ப்ராடக்ட் டெவலப் பண்ண டிபார்ட்மெண்ட்ல அந்த ப்ராடக்ட் வந்து ரிஜெக்ஷன் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக கூட இருந்திருக்கலாம். அதை நான் எப்படி கரெக்ட் பண்ணேன், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணேன், ப்ரொடக்ஷன் எப்படி பார்த்தேன், குவாலிட்டி வந்து ரிஜெக்ஷன் ஆகாமல் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணேன், எத்தனை வேஸ்டேஜ், அதேபோல் சில பேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாம் ஆர்டர்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன், கலெக்ஷன் பார்ட்டி எப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஈவன் இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருந்திருக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கு. இவங்க போய் அந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அந்த பிளான் எல்லாம் போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி அந்த காஸ்ட் சேவிங்ஸ் மட்டும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஏன் எலக்ட்ரிசிட்டி பில்லு கூட சில கம்பெனிஸ் எல்லாம் லேக்ஸ் கணக்கில் கட்டுற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து ஒரு 20 லட்சம் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லுக்காக ஒரு 10 லட்சம் பண்ணியிருப்பாரு, பாதி பண்ணியிருப்பாரு. காரணம் அங்கங்கே அந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு பவர் கன்சப்ஷன் ப்ராடக்ட் எல்லாம் அதிகமா இருக்கிறதெல்லாம் அதை எடுத்துட்டு லோ பவர் கன்சப்ஷன் ப்ராடக்ட் உள்ள எடுத்துட்டு வந்து, அதாவது டெவலப்மெண்டல் பிளானிங் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
அந்த காஸ்ட்டை கம்மி பண்ணியிருப்பாங்க. அந்த காஸ்ட் ப்ராடக்ட் காஸ்டா இருக்கலாம், ஆப்ரேஷன் காஸ்டா இருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்டா இருக்கலாம். எல்லாருக்கும் இது பொருந்துங்க. நீங்க ஒர்க் பண்ற ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு விஷயம் நீங்க செஞ்சிருப்பீங்க, அதை நீங்க கண்டுக்காம இருந்திருப்பீங்க. இதை ஹைலைட் பண்ணுங்க. அதாவது இந்த இன்டர்வியூ டிப்ஸ்ல இந்த 4th பாயிண்ட் என்னன்னா, அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணதை தயவு செய்து ஹைலைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 5th பாயிண்ட். இந்த 5th பாயிண்ட் அப்படின்னா ட்ரெஸ் கோடு. எல்லாருமே என்கிட்ட கேட்டிருக்காங்க, மேக்சிமம் கேட்பாங்க, சார் இந்த ட்ரெஸ்லயே போகலாமா சார், எந்த ட்ரெஸ் கோடில் போறதுங்க சார்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆர்கனைசேஷனா தெரியும் இன்டர்நேஷனல் கல்ச்சர் உள்ள கம்பெனிஸ் எது, நம்ம டொமஸ்டிக் கல்ச்சர் உள்ள கம்பெனிஸ் எது, அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த அட்மாஸ்பியருக்கு இப்படி போகணும், அவ்வளவுதான். ரொம்ப நீட்டா கோட் ஷூட் போட்டுட்டு போகணும் அவசியம் இல்லை, நீட்டா ட்ரெஸ் பண்ணா போதும், அவ்வளவுதான். சில பேர் சொன்னவங்களா இருக்காங்க, சார் நான் தாடி வச்சிருக்கேன், பெரிய தாடியா இருக்குது, வேண்டுதலுக்கு வச்சிருக்கேன், தட் இஸ் அன்அவாய்டபிள். யூஸ்வலா நீங்க ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நிறைய தாடி இது இருக்குன்னா அழகா ட்ரிம் பண்ணிட்டு அந்த மாதிரி போகலாம். ட்ரெஸ்ஸை வந்து நீட்டா பண்ணிட்டு போகலாம். சில எமர்ஜென்சிஸ் எல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேல, ஒரு மிடில் டாப் லெவலுக்கு மேல ஜீன்ஸ் டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ போட்டுட்டு போவாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. சில ஐடி கல்ச்சர்ஸ்ல எல்லாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. மேக்சிமம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷன்ஸ்க்குலாம் போறீங்க, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடு இந்த மாதிரி அட்மின்குள்ள போறவங்க, மேனுஃபேக்சரிங்க்கெல்லாம் இன்டர்வியூ போறவங்க எல்லாம் நீட்டா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு நீட்டா போனா போதும். இது ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். சில விஷயங்கள நான் சொல்ல வர்றேன். அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹேர்லாம் விட்டுட்டு ஸ்டைலுக்காக வச்சவங்க. இப்போ ரீசெண்டா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அவர் ஹேர் ஸ்டைல் வந்துட்டு பாருங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குது, ஒரு மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட எல்லா திறமையும் இருந்தாலும் அவர் முடி அப்படி வச்சுட்டு வந்திருக்கிறது ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேண்டிடேட்டை ஆஃபர் கொடுக்காம ரிஜெக்ட் பண்ணினாங்க. ஸோ ட்ரெஸ் கோடு அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹேர் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த இன்டர்வியூக்கு போறதுக்கு ஏர்லியா போயிருங்க. அது ஒரு டிப்ஸ் தான், நிறைய இருக்குது, ஆனா இது ஒரு டிப்ஸ். இந்த ரீச் த பிளேஸ் ஏர்லி. அதுக்காக 10 மணிக்கு இன்டர்வியூனா நம்ம 8 மணிக்கு போக வேண்டாம். 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா ஒரு 9:15 9:30 போகும். காரணம் இருக்கு. காரணம் அதாவது அங்க போனதுக்கு அப்புறம் உங்களை உட்கார வச்சு அந்த கம்பெனிஸ்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களை வந்து ஃபில் பண்ணிச்சணும். அந்த ஃபில் பண்ணும்போது ஒரு டைம் எடுக்கும். நீங்க ரொம்ப லேட்டா போனீங்கன்னா அது அவசரமா எழுதுவீங்க. அப்ப அவசரமா எழுதும்போது அந்த வந்து நீங்க ரைட் பண்றது கொஞ்சம் பிரசன்டேஷன் குறைவா எழுந்துரும். அப்ப என்ன ஆயிடும்னா உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அல்லது பிரசன்டேஷன் ஸ்கில் உங்களுக்கு கம்மின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் அவங்க கொடுக்குற அந்த சில ஃபார்மாலிட்டிஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் கிடைக்கும், பொறுமையா போகலாம். சில நேரம் லொகேஷன்ஸ் தெரியாம போயிடலாம். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போனா அந்த கம்பெனி கல்ச்சர் நீங்க உட்காந்துட்டு அப்படியே பார்க்கலாம், என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குது, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு எப்படி இருக்கு, ஒவ்வொருத்தரும் எப்படி ஒருத்தர் கூட பழகுறாங்க, அப்ப அந்த கல்ச்சர் நீங்க அது ஒரு பீங் எ ஸ்பெக்டேட்டர் நீங்க அங்க போய் உட்காந்துட்டு அப்படியே நோட் பண்ணலாம், என்ன நடக்குது, நல்ல இடமா, அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியுமான்றத நீங்க சில விஷயங்களை கவனிச்சு பார்க்க முடியும். அதனால கொஞ்சம் முன்னாடி போறதுல தப்பு இல்லை, போகணும். கொஞ்சம் முன்னாடி போனாதான் அங்கே சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இந்த முன்னாடி போனதுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபில் பண்றது, இதுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை எப்படி எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும், அதுல ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதுலாம் அடுத்த வீடியோஸ்ல எல்லாம் நிறைய அப்படி இது ரிலேட்டடா நான் பேச போறேன். இப்போதைக்கு வந்து இந்த டைம் சீக்கிரம் போங்க அப்படின்றத மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த 7th பாயிண்ட். இந்த 7th பாயிண்ட்ல என்ன, பிரிங் யுவர் டாக்குமெண்ட்ஸ். சிம்பிள். டாக்குமெண்ட்ஸ் எல்லாரும் கேட்கறது, சார் ஏதாவது டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரணுமா சார், ரெஸ்யூம் எடுத்துட்டு வரணுமா, இதுதான் கொடுமையா இருக்கும். ரெஸ்யூம் எடுத்துட்டு வரணுமாங்க சார், ரெஸ்யூம் வந்துட்டு இமெயில தாங்க இருக்குது, மெயில்ல தான் இருக்குது, என்ன பண்றது, இப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் சீனியர் லெவல் பீப்புள். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதான் உங்க மேல ஒரு ஒப்பீனியன் 50% இருந்தா கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு போகும்போது உங்கள் அந்த அந்த நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் பாசிட்டிவா அப்படியே ஹைலைட் ஆகும் இன்டர்வியூல. எப்படின்னு கேக்குறீங்களா, ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் பயோடேட்டாவில் நல்ல டீட்டெயிலா இல்லாம இருக்குது, இன்டர்வியூவர் எல்லாம் கேட்டு தான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கு, அவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாரு யாரு, இன்டர்வியூவர். அப்ப என்ன பண்ணுவாரு, ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் அப்படியே போயிட்டே இருக்கும், வேண்டான்றது மாதிரி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, பிரசன்டேஷன் வந்து சரியில்லையே அப்படின்ட்டு. அப்போ நீங்க அந்த சமயத்துல
உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்காம கூட இருந்துடலாம். அப்ப கேட்காத போது என்ன பண்ணலாம்னா அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க கொடுக்கலாம். அவங்க கேட்கும் போது கொடுக்கறது வேற, அவங்க கேட்கலேட்டாலும் அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க கொடுக்கலாம். சார் பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது அந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் வந்து பாசிட்டிவா மாறிடும். பரவாயில்ல, எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்குன்ட்டு. எல்லாத்துக்கும் நீங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாலே உங்க மேல அந்த நெகட்டிவ் ஒப்பீனியன் எல்லாமே அப்படியே பாசிட்டிவா ஹைலைட் ஆகும். காரணம், எல்லாருமே டாக்குமெண்ட் வச்சிருக்க மாட்டாங்க. ஒர்க் ஹிஸ்டரி, சேலரி எல்லாம் எல்லாரும் வச்சிருக்க முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். பட் இருந்தாலும் நீங்க டாக்குமெண்ட்ஸ் பக்காவா இருந்திருந்தாலே உங்களுடைய அந்த ஒர்க் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்டரியில டிசிப்ளின்டா இருந்திருக்கீங்கன்றதுக்கு அர்த்தம். அவங்க மேல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் வந்துடும். அதனால டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போங்க. சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்? பயோடாட்டா கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அதுவும் வந்து பிரிண்டட் வெர்ஷனா, நல்ல ஒரு விசிபிளா, லெட்டர்ஸ் எல்லாம் விசிபிளா இருக்கிற மாதிரி பிரிண்டட் வெர்ஷன் எடுத்துட்டு போகணும். சேலரி சர்டிபிகேட் எடுத்துட்டு போகணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு போகணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அது போக அடிஷனல் கோர்சஸ் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த அடிஷனல் கோர்சஸும் நீங்க பண்ணின அந்த சர்டிபிகேட்ஸும் எடுத்துட்டு போகுது. இல்லை இது தேவையில்லை, இது தேவைன்ற மாதிரி தயவு செய்து ஒதுக்கி வைக்காதீங்க. எதாவது படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு ஹிந்தி கோர்ஸ் படிச்சிருக்கீங்க, உங்களால எழுத வரும், நல்லா எழுத வரும், படிக்க வரும், ஆனா பேச வராது அப்படின்னா இவங்க என்ன நினைப்பாங்க, இந்த நார்த் இந்தியா பேஸ் பண்ணி ஆப்ரேஷன் வச்சிருக்க ஆர்கனைசேஷன்லாம் பரவாயில்ல, அவருக்கு ஹிந்தி படிக்க தெரியும், எழுத தெரியும், பேச வராது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுவாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு லொகேஷனுக்கு இவரை டிரான்ஸ்பர் கொடுக்கலான்ற மாதிரி இந்த ஒரு சர்டிபிகேட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. இவரை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல டெவலப் பண்ணிட்டு இவரை அங்கே கொண்டு போனோம்னாக்கும் அவர் ஈஸியா அந்த இடத்துல பிக்கப் ஆகிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அச்சீவ் பண்ணது, ரிவார்ட்ஸ், அதே போல இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சில பேர் வந்து இந்த ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருந்திருப்பீங்க. நம்ம இது கவர்மெண்ட் ஜாப்னா அதை அடிஷனல் குவாலிஃபிகேஷன் நிறைய பேர் மறக்காம எடுத்துட்டு போவோம். ஆனா பிரைவேட்டுக்கு அதை எடுத்துட்டு போறதில்ல, ஏன்னு தெரியல. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போகும்போது நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல அதிகமா இருந்திருக்கீங்கன்னா உங்ககிட்ட வந்து அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ்ல வந்து அதிகமா மார்க் போடுவாங்க. தோல்வின்னா என்ன, வெற்றின்னா என்ன, ரெண்டு சமமா பாக்குற ஒரு கேரக்டரா இருப்பாரு. இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அதே போல லீடர்ஷிப் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்றது மாதிரி இன்க்ளூடிங் பிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் மென்டல் ஃபிட்னஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம போய் அப்படியே தாப்பா இருந்தா பரவாயில்ல, அவங்களுடைய அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ் இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்கும் இப்படி இருக்கும். அதனால எந்தெந்த டாக்குமெண்ட் இருக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம எடுத்துட்டு போங்க. ஒரிஜினல் எடுத்துட்டு போகணுமா, டூப்ளிகேட்டான்னு கேட்கலாம். ஒரிஜினல் எடுத்துட்டு போகாதீங்க. காரணம் என்னன்னா, நம்ம போற இடத்துல ஏதாவது அன்பார்ச்சுனேட்ஸ் ஏதாவது மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மேக்சிமம் அவாய்ட் ஒரிஜினல்ஸ். டூப்ளிகேட்ஸ், அதாவது போட்டோ காப்பி ஆஃப் யுவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் எங்களுக்கு கொடுன்னு கேட்பாங்க, அவங்க அது பின் பண்ணி வச்சுக்குவாங்க. ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வச்சுக்குவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த சேலரி ஃபைனலைசேஷன் பார்த்துக்கலாம் அந்த சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு. அதனால ஒரிஜினல்ஸ் தயவு செய்து எடுத்துட்டு போக வேண்டாம். ஒன்லி போட்டோ காப்பீஸ் எடுத்துட்டு போங்க. எப்போ ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போகணும்னா அவங்க வெரிஃபிகேஷன்ஸ்க்குன்னு ஒரு தடவை கேட்பாங்க, சார் உங்க ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க வெரிஃபை பண்ணணும்னு. அப்போ ஒரு செட் ஆஃப் போட்டோ காப்பி, ஒரு செட் ஆஃப் ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போங்க. வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. அப்புறம் போய் பத்திரமா வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். அடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட், 8வது பாயிண்ட், லிசன் கேர்ஃபுல்லி. இப்ப ஒரு இன்டர்வியூ போறதுன்னா பொதுவா எல்லாருமே மோசம்னு சொல்ல முடியாது. சில பேர்லாம் அந்த பாடி லாங்குவேஜ், உட்கார்ற பாடி லாங்குவேஜ், ஏதாவது அவங்க டேபிள்ல கம்பெனி டெம்ப்ளேட், ஏதாவது ஃபேம்லெட்ஸ் ஏதாவது இருக்கும். இன்டர்வியூ ஒரு கொஸ்டின் பண்ணிட்டு இருப்பாரு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. காரணம் இருக்கு, அதுக்கு காரணம் இருக்கு. அதுல வந்து ஒரு நாலேஜ் இல்ல ஈகோ கூட இருக்கும். பெரிய ஹையர் லெவல் பொசிஷன் போறவங்க எல்லாம் சில பேர் அப்படி செய்வாங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஹெச்ஆர் வந்து கம்மி ஏஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு டாக்குமெண்ட், டேபிள்ல இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. ரெடி இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி. அல்லது அவங்களை கொஸ்டின் பண்ணும்போது இங்க சைட்ல என்ன இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல, ஒருத்தர் பேசும்போது யூ ஷுட் பி ஆன் த ரிசீவிங் சைடு. ஒருத்தர் டெலிவரிங் சைடுல இருக்காங்கன்னா நீங்க ரிசீவிங் சைடுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்க கவனிச்சு கேட்கணும். அப்பதான் அவங்க கேட்கிற கொஸ்டினை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க ரிப்ளை பண்ண முடியும். அதான் சரியாகவும் இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுல காட்டணும். அவங்க பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இந்த கொஸ்டின் பண்றாங்க, இவங்க கேட்கிற கொஸ்டின் நமக்கு ஆல்ரெடி ஆன்சர் இருக்கு அப்படின்றதுனால அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம அப்படியே வேகமா ஆன்சர் பண்ணக்கூடாது. ரொம்ப ஃபாஸ்டா
கொஸ்டின் முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அதுவும் ரொம்ப தப்பு. அவங்க அந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் அவங்க கொஸ்டின் பண்ண வர்றாங்களா, இல்ல கடைசியா வேற ஏதாவது அதுக்கடையில சேர்த்து பேச போறாங்களான்றத பொறுமையா கவனமா அந்த இன்டர்வியூவர்கிட்ட நம்ம லிசன் பண்ணணும். லிசன் பண்ணிட்டு ஹானஸ்டா அந்த தெரியிற கொஸ்டினுக்கு தெரியும், தெரியாத கொஸ்டினுக்கு தெரியாது, அதுல அப்படின்றத சொல்லணும். அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டணுங்க, ரொம்ப முக்கியம். ஒரு இன்டர்வியூவர் உட்காந்து பேசும்போது ஏன் நீங்க வந்து அவங்கள கூர்ந்து கவனிங்க, லிசன் டு தம் கேர்ஃபுல்லின்னு ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத நீங்க காமிக்கணும். இதுதான் என்னுடைய அட்வைஸ். அடுத்த கொஸ்டின், அதாவது டிப்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஏன் முன்னாடியே கொஸ்டின் நான் தொடங்கும்போதே சொன்னேன், போய் உட்காந்த உடனே எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு நான் குறைய சொன்னேன். இப்ப கொஸ்டின் பண்ணுங்கன்னு சொல்றேன். கான்ட்ராவா இருக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து we should be on the receiving side. அவங்க என்ன சொல்றாங்க, யாரு டெலிவரி பண்றாங்களோ அவங்க சொல்றத நான் அப்படியே ரிசீவ் பண்ணணும். என்ன கேட்கிறேன், என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மைண்ட்ல வரும். எனக்கும் ரிலேட்டட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அந்த இடத்துல. எதெல்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரு டிஸ்கஷன் போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து நம்ம த்ரூ ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப த்ரூ ஆக போறோன்ற இடத்துல நீங்க கிளியர் பண்ணிக்கணும் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நான் பார்த்தேன், இதெல்லாம் எழுதிருக்கு, இதுதானா அப்படின்னு கேட்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நீங்க தாராளமா கேட்டுக்கலாம். வேற ஏதாவது ஹெச்ஆர் பெனிஃபிட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், நீங்க என்ன மாதிரியான அங்கே ஹெச்ஆர் பெனிஃபிட்ஸ் ப்ரீவியஸ் கம்பெனில நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்ற விஷயத்த பத்தி பேசலாம். உங்களுடைய சிடிசியை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபிக்ஸடு சிடிசி எவ்வளவு, வேரியபிள் சிடிசி எவ்வளவு அப்படின்ற மாதிரி நீங்க தெளிவா கேட்டுக்கலாம். அதே போல வந்து இந்த லீவ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், இஎஸ்ஐ பிஎஃப் கவரேஜஸ் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் பேசிக்கலாம். ப்ரொமோஷன்ஸ், டிரான்ஸ்பர்ஸ் எல்லாம் அதனுடைய பாலிசிஸ், ஹெச்ஆர் பாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் கேட்டுக்கலாம். யூனிஃபார்ம் ரிலேட்டட்ஸ் டவுட்ஸ், எனிதிங் ரிலேட்டட் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், உங்களுக்கு தேவையான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதே போல எக்ஸ்ட்ரா ஒர்க் ஹவர்ஸ், ஷிஃப்ட் டைம்ஸ், ஷிஃப்ட் இருக்குமா அப்படின்றது மாதிரி நிறைய நீ கேட்டுக்கலாம். இதெல்லாம் எப்ப கேட்கணும்னா, அவங்க கவர் பண்ணாத பட்சத்துல. கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இடத்துல டவுட் இருக்குன்னா அந்த டவுட்டை மட்டும் தான் கேள்வி கேட்கணும். அவங்க சொன்னதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு அந்த கிராஸ்பிங் பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர் உங்களுக்கு பத்தல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயும் வந்து நெகட்டிவா ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. இந்த 10வது பாயிண்ட், அந்த 10வது பாயிண்ட் தாங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எங்க போனாலும் சரி, வேலைக்கா இருந்தாலும் சரி, பர்சனல் ரிலேஷன்ஷிப் எதுவா இருந்தாலும் சரி, ஃபாலோ அப்புங்க. இந்த ஃபாலோ அப் வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் பண்றது இல்லை. இன்டர்வியூ வந்துட்டு போயிடுவாங்க, அட்டன் பண்ணிடுவாங்க, 2-3 நாளைக்கு கால் பண்ண மாட்டாங்க. உடனே கம்பெனி கால் பண்ணோம், சார் இன்டர்வியூக்கு வந்துட்டு போனீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஏன் சார் கால் பண்ணல? இல்லைங்க சார், நீங்களே கால் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லை, நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அது ஜூனியர் லெவலா இருக்கட்டும், சீனியர் லெவல் யாருன்றதை நாங்க நல்ல குவாலிட்டிஸை வந்து கல்டிவேட் பண்ணணும். அவ்வளவுதான். இது குழந்தை, அந்த குழந்தைக்கும் இதை நீங்க சொல்லிக் கொடுங்க, குழந்தைக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. பெரியவங்க மாத்திரம் இல்ல, குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. ஒரு விஷயம், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா, அந்த ஜாப் விஷயத்துக்கு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா, அதே கால் லெட்டர் வந்த இமெயில் அடுக்கி நீங்க ரிப்ளை பண்ணி அழகா ஒரு மெயில் போடுங்க சார். தாராளமா போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் மீட்டிங், ரிசப்ஷன், எந்த அளவுக்கு நீங்க அந்த என்விரான்மெண்ட்ல கம்ஃபர்டா ஃபீல் பண்ணீங்க, அதுக்கு எப்படி நீங்க தேங்க் பண்றீங்க, தேங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி இன்ட்ரெஸ்ட்டை பழையபடி காட்டுறீங்க, ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்றத நீங்க இங்க எந்த அளவுக்கு அந்த கம்பெனி மேல ஆர்வமா இருக்கிறீங்க அப்படின்றத அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தேங்க் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றேன்ற அழகா ஒரு ரிப்ளை மெயில் போடுங்களேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுக்கு மிஸ் ஆகுதோ இல்லையோ, ஜாப் கிடைக்குதோ இல்லையோ, அதே பர்சன் உங்க ப்ரொஃபைல வேற கம்பெனிக்கு கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஹெச்ஆர்ஸ்ல எல்லாம் நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை. ஒரு ஹெச்ஆர் வந்து இன்னொரு ஹெச்ஆர் கூட கான்டாக்ட்ல இருப்பாங்க, சேம் கைண்ட் ஆஃப் பிசினஸ்ல இருப்பாங்க, ஐ மீன் சேம் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அந்த அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ப்ரொஃபைல இன்னொரு கிளைண்ட்டுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கொடுத்து உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, உங்களுக்கு தேவையா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிடுவாங்க. இப்போ ஆரம்பத்திலேயே நீங்க இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டீங்கன்னா அந்த இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் அந்த ரிலேஷன்ஷிப் நீங்க ஆரம்பத்திலேயே இப்படி ஆயிட்டீங்கன்னா ஹெச்ஆர் நீங்க உள்ள வரும்போதே, அடுத்து ஜாயின் பண்ணும் போதே உங்களை அவர் ரிசீவ் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும்.
புதுசா பழகுறது மாதிரி இருக்காது. பயங்கர ரெஸ்பெக்டோட உங்களை உள்ள கொண்டு போவாங்க. அந்த கல்ச்சரை நீங்க தயவு செய்து கிரியேட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ மெயில் போடுங்க. அடுத்து அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ சார் யுவர் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் லெவலுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து வந்து இத்தனை நாள்ல வந்து உங்களுக்கு ஃபைனல் டெசிஷன் எடுத்துருவோன்றத அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஃபோன்ல கூட கூட சொல்லுவாங்க. அடுத்து ஒரு மெயில் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு 2 days சொன்னாங்க இல்லையா, அந்த 2 daysல நீங்க கூப்பிடணும். அவங்க கூப்பிடணும் வெயிட் பண்ணக்கூடாது. அவங்க தான் 2 நாள் சொன்னாங்களே நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து 2 நாளுக்கு கழிச்சு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இந்த 10 ஏரியாஸ்ன்றது நான் கொஞ்சமா கவர் பண்ணியிருக்கேன். அது காரணம் என்ன, நிறைய பேர் முழுசா வீடியோஸ் பார்க்கறது இல்லை. எனக்கு அந்த அனாலிட்டிக்ஸ் பார்த்தாலே தெரியும். மேபி நம்ம பேசுற கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சதா இருக்கலாம் உங்களுக்கு, அல்லது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கறது போர் அடிக்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் வேலிட் இன்ஃபர்மேஷன்ஸ். யாரும் ஈஸியா வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப 2 நிமிஷத்துல ஒரு விஷயத்த அப்படி கத்துக்கிட்டு போக முடியாது. இந்த நான் பேசின 10 பாயிண்ட 2 நிமிஷத்துல பேசிட முடியும். ஆனால் அதனால சரியா யூஸ் ஆகுமான்னு தெரியல. கொஞ்சம் வீடியோ பெருசா இருந்தாலும் தயவு செய்து எல்லாரும் கவனமா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை கொஞ்சம் எழுதுங்க. வேற எந்தெந்த ஏரியாஸ்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா அந்த ஏரியாஸ்லயும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ப்ராக்டிக்கலா அதை பத்தி நான் பேச போறேன். தயவு செய்து அந்த வீடியோஸும் பாருங்க. தேங்க்யூ. பை.